சுப்பையாங்கிற ஒருத்தன் இருந்தான். சமையல்ல கெட்டிக்காரன் தான். ஆனா பணத்தை செலவு பண்ணணும், அவன்கிட்ட இருந்து ₹1 வாங்கணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம். ஒரு நாள் காலையில அந்த ஊரு கோவில் பூசாரி அவருடைய பொண்ணோட சீமந்தத்துக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்காக சுப்பையாவை கேட்க வந்தாரு. அப்ப சுப்பையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு காய வச்சுக்கிட்டு இருந்த மிளகாவை எண்ணிக்கிட்டு இருந்தான். என்னையா சுப்பையா, நல்லா இருக்கியா? ஒரு சின்ன வேலை இருக்கு. சுப்பையா கணக்கு பண்ணிக்கிட்டே, ஓஹோ, பூசாரி ஐயாவா, வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷம் நல்லா தெரியுது. வீட்ல ஏதோ விசேஷம் போலையே. ஆமாய்யா, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு சீமந்தம் வச்சிருக்கேன். 100 பேருக்கு சமைக்கணும். நீ தான் ரொம்ப நல்லா சமைக்கிறேன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் நமக்கு எதுக்குங்க ஐயா? என்னோட கைப்பக்குவம் உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி ரேட்டும் தெரியும்ல. நீங்க பட்ஜெட்டை சொல்லுங்க, அதை வச்சுதான் சொல்ல முடியும். இதுல பட்ஜெட்டுன்னு எதுவும் புதுசா இல்ல. எப்படி சீமந்தத்துக்கு வழக்கமா செய்வியோ அப்படியே செஞ்சிடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகணும். அதை தவிர்த்து எனக்கு எதுவும் தேவையில்லை. சுப்பையா கை விரல்களை மடிச்சு கணக்கு போட்டு, இங்க பாருங்க பூசாரி, எப்பவும் போல அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இப்போ வடைனா வடை எந்த அளவுக்கு இருக்கணும், அதுல எவ்வளவு மிளகு போடணும். அப்படியே இனிப்பு பலகாரம்னா அதுல எவ்வளவு இனிப்பு இருக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. பூசாரி அதை கேட்டு கொஞ்சம் கவலையா, இதெல்லாம் உனக்கு தானே தெரியும் சுப்பையா, நீயே சொல்ல. இதுதான் உண்மையான விஷயம். நான் 2 வகையா சமையல் பண்ணுவேன். ஒன்னு சும்மா பேருக்கான சாப்பாடு, இன்னொன்னு சுவைக்கான சாப்பாடு. பேருக்காக சாப்பாடு அப்படின்னா எல்லாம் கணக்கா இருக்கும். ஆளுக்கு ஒரு வடை, ஒரு இனிப்பு, இதுதான் கணக்கு. இப்போ சுவைக்கான சாப்பாடுனா யாரு என்ன கேட்டாலும் அதை பரிமாறுவோம். ஆனா அதுக்கு செலவு அதிகமாகும். உங்களுக்கு இதுல எது வேணும்? ஐயோ, இது என் பொண்ணோட சீமந்தம். சுவையாதான் செய்யணும், ஆனா கொஞ்சம் சிக்கனமாவும். பாத்தீங்களா, அங்கேயே வந்து நிக்கிறீங்க. சுவையும் சிக்கனமும் ஒன்னு சேராது, ரெண்டுமே சம்பந்திங்க மாதிரி. சரி, உங்க மேல இருக்கிற மரியாதையில ஒன்னு சொல்றேன். 100 பேருக்கு சமைக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு ₹20 கொடுத்துட்டு பொருளை நீங்க வாங்கிடுங்க. ₹20? இது ரொம்ப அதிகமா இருக்கே சுப்பையா. என்னோட கஷ்டத்துல வந்து பேரம் பேசுறீங்களே பூசாரி. அந்த எண்ணெய்